வணக்கம். வெள்ளிக்கிழமை மார்ச் மாதம் 7ஆம் தேதி, குரோதி வருஷம் மாசி மாதம் 23ஆம் தேதி, மிருகசீர்ஷ நட்சத்திரம். மத்தியானம் 1:37 வரை வளர்ப்பறை அஷ்டமி, அதன் பிறகு நவமி. யோகம் சித்த யோகம். மாலை 4 மணி 10 நிமிடம் வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்னைக்கு சாயந்தரம் 4 மணி 10 நிமிடம் வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதன் பிறகு துலா ராசிக்கு முடிஞ்சு அடுத்தது விருச்சிகத்துக்கு ஆரம்பம். விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி சாயந்தரம் 4:10 சந்திராஷ்டமம் ஆரம்பம். 4:10 PM இன்று மாலை 4 மணி 10 நிமிடத்திற்கு விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா, இன்றைக்கி சாயந்தரம் ஆரம்பித்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி வரைக்கும் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 9 மணி வரைக்கும் இருக்குது விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் இன்று காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு சந்திரன், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு. இன்று மாலை 4 மணி 10 நிமிடத்திற்கு சந்திரன் ரிஷப ராசியிலிருந்து நகர்ந்து மிதுன ராசிக்குள் செல்கிறது. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. அதிலே சந்திரன் உச்சமடைந்திருக்கிறது. குருச்சந்திரன் சேர்க்கை வாக்குஸ்தானத்திலே, குடும்பஸ்தானத்திலே ஏற்பட்டிருக்கிறது என்பது ஒரு சிறப்பு. பொருளாதார வளர்ச்சி சற்று கணிசமாக இருக்கும். நிறைய பணம் வரும். செலவாகுதேன்னு கவலைப்படாதீங்க, வந்துகிட்டே இருக்கும். செலவு பண்ண வந்துக்கிட்டே இருக்கும். எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பணம் இப்போ நிறைய வரும். 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலே புதன் சுக்கிரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் சுப விரயங்கள் ஏற்படும். வீடு வாங்குவீங்க, இல்லை வண்டி வாகனம் வாங்குவீங்க, இல்லைன்னா நகை நட்டெல்லாம் வாங்கி வைப்பீங்க வருங்காலத்துக்கு தேவையானதை. ஏன்னா விலை ஏறிட்டே தான் போகும். இனிமேல் எங்கேருந்து இறங்க போகுது? அதுக்காக நம்ம பொண்ணுக்கு நகை போடாமல் இருக்க முடியுமா? கல்யாணத்தும் போது பொண்ணுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 பவுனாவது 40 பவுனாவது போட வேண்டாமா? முன்னெல்லாம் 100 பவுன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. வைரத்தோடு வைர மூக்குத்தி 100 பவுன் நகை, இது மட்டும் போட்டிருங்க. வெள்ளி பாத்திரம்லாம் ஒரு 2-3 கிலோவுக்கு வாங்கி வைங்க, போகிறோம். ரொம்ப வேண்டாம். பெரிய பொண்ணுக்கெல்லாம் 5 கிலோவுக்கு கொடுத்தா. நீங்கள் பெரிய மாட்டு போகணுன்னா 5 கிலோ தங்க வெள்ளி எடுத்துன்னு வந்தால் நீங்கள் அம்மா 2 கிலோவாவது கொண்டு வாங்க. இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்ட காலமெல்லாம் மலையேறி போச்சு. இப்போல்லாம் தங்கம் வெள்ளிலாம் லிஸ்ட்டு போட்டோன்னா ஓடி போயிடுவாங்க. தங்கமாவது வெள்ளியாவது பொண்ணு கொடுக்குறதே பெரிய விஷயம். பொண்ணு கிடைக்கல, அவன் கஷ்டப்பட்டுருக்கான். நோ டிமாண்ட் அப்படின்னாலே கிடைக்கல. இப்படியே போடுறாங்க. நோ டிமாண்ட், நோ டவுரி, நோ டிமாண்ட், நத்திங். படிச்சிருக்கணும், வேலை பார்க்கணும், அவ்வளோதான், வேறு கண்டிஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கு கிடைக்கல, வரணும் அமைய மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் இப்போ நிறைய பணம் கையில் இருக்கிறதுனால ஏதாவது வாங்கணும் போல் இருக்கும். அதனால் அப்படியே நடந்து போயிட்டே இருப்பீங்க. டிநகரில் உஸ்மான் ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு கடையும் அப்படியே கண்ணை உறுத்தும். ஐயோ, இந்த கடைக்கு போகலாமா இல்லை அடுத்த கடைக்கு போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே போவீங்க. சில பேர் ரொம்ப நேரம் அப்படியே யோசிச்சுட்டே போவாங்க. அதுக்கப்புறம் பனகல் பார்க்கிட்ட போய் ஒரு பேல்பூரி வாங்கி சாப்பிட்டு திரும்பி வந்துடுவாங்க நடந்தே. இன்றைய தினம் நீங்கள் நிறைய புத்தாடைகள், விலை உயர்ந்த ஆபரணங்கள் போன்றவற்றையெல்லாம் வாங்கி அதன் மூலம் மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சுப செலவு ஏற்படும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். ராசி அதிபதியும் 11 குடைவனும் பரிவர்த்தனை பெற்று இருக்கின்ற ஒரு சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. எனவே வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி. ரிஷபராசி வியாபாரிகள்லாம் தன்னுடைய பிஸ்னஸை ரொம்ப பெரிய அளவில் இப்போ டெவலப் பண்ணுவாங்க. சிறிய அளவிலே வியாபாரம் செய்பவர்கள் கூட இப்பொழுது தங்கள் வியாபாரத்தை மிகப்பெரிய அளவிலே விரிவுபடுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வியாபார விரிவு மிக பெரியதாக இருக்கும். அதே மாதிரி மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் மிக மிக அற்புதமாக இருக்கும். ரிஷபராசி மாணவியர்லாம் 11ஆம் இடத்திலே 2 குடைவன் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருப்பதால் கல்வியிலே முதலிடத்தை எப்படியாவது பிடிக்க வேண்டும். இந்த வருடம் ஆனுவல் எக்ஸாமில், பப்ளிக் எக்ஸாமில் ஸ்டேட் ஃபஸ்ட் வரேன் பார் அப்படின்னு போட்டி போட்டுட்டு படிப்பாங்க. நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்களாம் நீட்டாக எழுதிடுவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. எனவே எல்லா விதமான தேர்வுகளை எழுதக்கூடிய மாணவர்களும்
தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவார்கள். நல்ல மதிப்பெண் கிடைக்கும். கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். ராசி அதிபதி 10ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருப்பது ஒரு அற்புதமான யோகம். மிதுனத்திற்கு இது மிகச் சிறப்பான நாள். மிதுன ராசி வியாபாரிகளுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். 2 குடைவன் 12ஆம் இடத்திலே உச்சமடைந்து குருவோடு இணைந்திருப்பதால் நிறைய பணம் வரும், நிறைய பணம் செலவாகும். ஒரே நாளில் ₹1,00,000 வந்தாலும் ஒரே நாளில் லட்சமும் செலவாயிடும். அந்த மாதிரி ஒரு நேரம் இப்போ நிறைய பணம் வரும். ஆனால் கடைசியில் அட் தி எண்ட் ஆஃப் தி டே பார்த்தா ஒன்றுமே இருக்காது. என்ன ஆச்சுன்னா எல்லாம் செலவு தான் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு தெரியாமல் எதுவும் மிஸ் ஆகாது. நீங்கள் தெரிஞ்சால் செலவு பண்ணியிருப்பீங்க. எவ்வளவு செலவு வருமோ மேக்ஸிமம் செலவு வரும். அதிக வரவு அதிக செலவு, அதுதான் மிதுனத்திற்கு இப்பொழுது பலன். கடக ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. 11ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை என்பது அற்புதமான யோகம். ராசி அதிபதி சந்திரன் 11ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது, குருவோடு இணைந்திருக்கிறது. இன்று மாலை 4:10 வரையிலே 11ஆம் இடத்திலே இருக்கிறது. அதன் பிறகு 12ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு சென்று அங்கே ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாயோடு இணைகிறது. அதுவும் யோகம்தான். அது சந்திரமங்கள யோகம். இது கஜகேசரி யோகம், அது சந்திரமங்கள யோகம். சந்திர மங்கள யோகம், குருச்சந்திர யோகம். சந்திரன் குருவோடு இணைந்தாலோ அல்லது செவ்வாயோடு இணைந்தாலோ அது யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி சுக்கிரனோடு இணைந்தால் கலாயோகம்னு பேர். கலாயோகம்னா கலைகளில் நிபுணத்துவம் கிடைக்கும். ஏதாவது ஒரு நுண்கலை பர்ஃபார்மிங் ஃபைன் ஆர்ட்ஸில் நிபுணத்துவம் வரணும்னா சந்திரனும் சுக்கிரனும் கேந்திரத்தில் இணைஞ்சிருக்கணும். ஒருத்தர் பெரிய ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப நல்லா படம் வரைவாருன்னு அவருக்கு சந்திரன் சுக்கிரன் புதன் 3 சேர்ந்துருக்கும் கேந்திரங்களில். ஒரு அம்மா ரொம்ப நல்லா பாடுறாங்க, ஸ்வீட் வாய்ஸு, ரொம்ப வருஷமாக பாடகியாக இருந்து புகழ் பெற்றிருக்கிறார்கள், பெரிய பெரிய அவார்டெல்லாம் வாங்கியிருக்கிற ஒரே பாடகி அப்படின்னா 2ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை இருக்கணும். சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை இருந்தாலும் இசைக்கலையிலே நிபுணத்துவம் கிடைக்கும். 2ஆம் இடம் தொடர்பு இருந்தால் அது வாய்ப்பாட்டு இசையாக இருக்கும், வோக்கல் மியூசிக்காக இருக்கும். 3ஆம் இடத்தோடு தொடர்பு இருந்தால் அது நரம்புகளை மீட்டி வாசிக்கக்கூடிய கருவிகளின் இசையாக இருக்கும். 4ஆம் இடத்திலே கேது சம்பந்தப்பட்டு சந்திரன் சுக்கிரன் ஆகியவை அங்கே இணைந்திருந்தால் இறந்த மிருகங்களின் தோலினால் செய்யப்பட்ட கருவிகளை கொண்டு வாசிக்கப்படுகின்ற மிருதங்கம், தபலா, டோலக்கு, டோல்கி போன்ற வாத்தியங்களை வாசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி நிறைய சங்கீதத்தை பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல கிரக அமைப்பு இப்பொழுது ஏற்படுகிறது. எனவே கடகராசிக்கு 11ஆம் இடத்திலே குருச்சந்திரன், 9ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் சேர்க்கை, 9ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரன் வீடு கொடுத்திருக்கிறது. அந்த சுக்கிரன் வீட்டிலே குரு இருந்து அங்கே சந்திரனும் உச்சம் பெற்று இருக்கிறது. சுக்கிரன் உச்சம், சுக்கிரன் வீட்டில் சந்திரன் உச்சம். அந்த சந்திரன் வீட்டிலே பிறந்தவர்கள் நீங்கள். எனவே நீங்கள் இன்றைய தினம் உங்கள் தொழிலிலே உச்சத்தை தொடுவீர்கள். உங்களுடைய வருமானம் உச்சத்தை தொடும். இதுவரை கண்டிராத அளவிற்கு மிகப்பெரிய வருமானம் கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 8ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்றதால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லறம் நல்லறமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை, புரிந்து கொள்ளுதல், அன்பு, பாசம், அரவணைப்பு, அன்னோன்யம், இன்டிமசி. அப்படி பார்த்தாலே எதுக்கு பார்க்குறாருன்னு புரிஞ்சுக்குவாங்க. அது சில பொம்பளைங்களுக்கு தான் அந்த புட்சால்தனம் வரும். இவர் இந்த நேரத்தில் இப்படி பார்த்தாருன்னா என்ன அர்த்தம்னு அவங்களுக்கு தெரியும். இப்படி பார்த்தாக்க ஏதோ காஃபி தானே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு உடனே போயிடுவாங்க. உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்து காஃபி வைப்பாங்க. அந்தந்த நேரத்தில் இவர் என்ன கேட்பாருன்னு தெரியும். அதுதான் ஒரு நல்ல மனைவிக்கு அடையாளம். இவர் இந்த நேரத்தில் இப்படி பார்த்தானே என்ன அர்த்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு பெண்களுக்கெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. லேடிஸ் ஆர் வெரி சென்சிட்டிவ். ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் ஏதாவது ஒரு புசுக்குனதுன்னா கூட கோவம் வந்துடும். அதனால் கோவப்படாமல் பார்த்துக்கணும். வீட்டில் பெண்கள் கோவப்படக்கூடாது. பெண்கள் கோவப்பட்டால் வீட்டுக்கு நல்லது இல்லைம்பாங்க. பெண்கள் அழக்கூடாது, கோவம் வரக்கூடாது, காலை அதிர்ந்து நடக்கவே கூடாதும்பாங்க. ஏன்னா மகாலட்சுமி அவங்க. வீட்டம்மான்னா லட்சுமி மாதிரி. இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக இருக்கும். சிம்மராசிக்கு குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்ப வாழ்க்கை மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் ராகு இணைந்திருக்கிறது. ராசி அதிபதி 7ஆம் இடம் சென்று அங்கே நீச்சமடைந்து சுக்கிரன் உச்சம் பெற்றதால் நீச்ச பங்கம் அடைந்து நீச்சபங்க ராஜயோகத்திலே ராகுவோடு இணைந்திருக்கிறது. எனவே இது ஒரு பெரிய யோகம். 7 குடையவன் 9லும் 9 குடையவன் 7லுமாக
பரிவர்த்தனை பெற்றிருப்பது மற்றொரு சிறப்பான யோகம். 11ஆம் இடத்திற்கு அதிபதியான லாபாதிபதி சந்திரன் 9ஆம் இடத்திலே சென்று உச்சமடைந்து குருவோடு இணைந்திருக்கிறது என்பது மற்றொரு சிறப்பான யோகம். பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே அமைந்திருக்கின்றன. 8 10ஆம் இடத்தில் இருப்பது மற்றும் ஒரு யோகம். 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். கன்னி ராசிக்கு செவ்வாய் பாவிதான், ஆனால் 10ல் இருந்தால் அதுவும் நல்லது. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழிலில் நல்ல முன்னேற்றம், வருமானம் அதிகரிக்கும். தனஸ்தானாதிபதி உச்சமடைந்ததால் பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம். லாபஸ்தானாதிபதி குருவோடு இணைந்ததால் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி. திருமண தடை விலகும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். மாணவர்கள் இப்பொழுது வரப்போகும் பரீட்சைகளிலே நல்ல மார்க், 100க்கு 100, 100க்கு 100 சென்டம், 100க்கு 100 வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. 2 புதன் இப்பொழுது நீச்சபங்கம் பெற்றிருப்பதால் வாக்குஸ்தானம் மிகச் சிறப்பாக இருக்கும். புதிதாக ஏதாவது மொழிகளை கற்றுக்கொள்ளலாம். நிறைய பாஷை கற்றுக்கணும், நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய மொழிகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம்னா சுற்றிவர 3 ஸ்டேட் இருக்குது. இந்த பக்கம் போனால் ஆந்திரா, இந்த பக்கம் போனால் கேரளா, இப்படி போனால் கர்நாடகா. அந்த ஸ்டேட்டில் பேசுகிற பாஷையெல்லாம் நம்ம கற்றுக்கணும். தெலுங்கு கற்றுங்க, கன்னடம் கற்றுங்க, மலையாளம் கற்றுங்க. அட்ஜசன்ட் ஸ்டேட்லலாம் என்ன பாஷை பேசுகிறாங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியணும். ஸோ நம்ம என்ன பண்ணால் நம்ம குழந்தைங்களுக்கு எல்லா பாஷையும் கற்றுக் கொடுக்கணும். பன்மொழி புலவராக்க வேண்டும். 10 பாஷை கற்றுக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கெல்லாம். 10 பாஷை: தெலுங்கு, கன்னடம், மலையாளம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, அஸ்ஸமிஸ், மணிப்புரி, காஷ்மீரி, குஜராத்தி எல்லாம் கற்றுக் கொடுங்க. எல்லா பாஷையும் கற்றுக் கொடுங்க. செப்பு மொழி 18 உடையாள், எனில் சிந்தனை ஒன்றுடையாள். எங்கள் தாய் எங்கள் தாய். பாரத மாதாவை பற்றி பாரதியார் சொல்கிறார். செப்பு மொழி 18 உடையாள், எனில் சிந்தனை ஒன்றுடையாள். செப்பு மொழி 18 உடையாள். அவள் பேசுகின்ற மொழி மொத்தம் 18, ஆனால் ஒரே ஒரு சிந்தனை தானா. அதுதான் பாரத மாதாங்கிறார். அந்த மாதிரி செப்பு மொழி 18 உடையாள், எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்னும் அந்த பாரத மாதாவின் குழந்தைகளாக நமது குழந்தைகளை வளர்க்க வேண்டும். 18 பாஷையும் கற்றுக்கோங்க. இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் கற்றுங்க. அது தவிர ஒரு 10 ஃபாரின் லாங்குவேஜும் தெரிஞ்சு வச்சுங்க. சைனீஸ், ஜாப்பனீஸ், இட்டாலியன், அந்த மாதிரி. இங்கிலீஷ் தவிர ரஷ்யன் லாங்குவேஜ், ஜாப்பனீஸ் லாங்குவேஜ், சைனீஸ் லாங்குவேஜ் எல்லாம் ரொம்ப கடினமானதுங்கிறாங்க. நம்ம தமிழ்காரங்க நினச்சா எல்லாத்தையும் படிக்கலாம். தமிழனுக்கு எல்லாமே வரும். மற்றவங்களுக்கெல்லாம் தமிழ் வராது, ஆனால் தமிழுக்கு எல்லா பாஷையும் வராது, தெரியுமா? அதுதான் தமிழுடைய ஒரு பெருமை. ஏன்னா தமிழ் நல்லா கற்றுக்கிட்டானா அவனால் எல்லா பாஷையும் கற்றுக்கிற அளவுக்கு அறிவு விரிவடையும். அதனால் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் 18 இந்திய மொழிகளையும் கற்றுக் கொடுங்கள். செப்பு மொழி 18 உடையாள், எனில் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்ற வாசகத்தை எழுதி பாரதியார் ஃபோட்டோ வீட்டில் மாட்டுங்க. டெய்லி பார்க்கணும் பசங்க. இப்படியெல்லாம் சொல்லியிருக்காரா பாரதியார்? ஆமாம், செப்பு மொழி 18 உடையாள், எனில் சிந்தனை ஒன்றுடையாள். அதனால் நிறைய மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய புலமை இப்பொழுது கன்னிராசிக்கு ஏற்படும். ஏனென்றால் 2 வாக்குஸ்தானாதிபதி உச்சமடைந்திருப்பதால். துலா ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. மாலை 4:10 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு சந்திராஷ்டமம் முடிந்து விடுகிறது. எனவே ஏதாவது ரொம்ப முக்கியமான வேலை இருந்தால் 4 மணிக்கு மேலே வச்சுங்க. ஆஃப்டர் 4:10 PM முக்கியமான வேலைகளை செய்யலாம். நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். 7 10 9ஆம் இடத்திலே இணைவதால் துலா ராசிக்கு 4:10க்கு மேல் நல்லாயிருக்கும். விருச்சிக ராசிக்கு இன்றைய முற்பகுதி நன்றாக இருக்கிறது. முற்பகுதின்னா 4:10 வரை, மாலை 4:10 வரை மிக 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 அற்புதமான நாள். விருச்சிக ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. 4 மணி 10 நிமிடம் வரை. அதன் பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. சந்திராஷ்டமம் ஆரம்பம் 4:10க்கு, 4 மணி 10 நிமிடம் மாலை. இன்னைக்கு ஈவினிங் 4:10 PM சந்திராஷ்டமம் ஸ்டார்ட்ஸ் ஃபார் விருச்சிக ராசி. அதனால் எல்லா வேலையும் பிஃபோர் 4 o'clock முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துட்ருங்க. இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். முருகப்பெருமானை வழிபட வேண்டும். விருச்சிக ராசிக்கு முருகன் வழிபாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா செவ்வாயுடைய வீடு விருச்சிகம். முருகன் வழிபாடு அதிகமாக செய்ய வேண்டும். கந்தர் கலிவெண்பா என்னும் நூலை படியுங்கள். கந்தர் கலிவெண்பா படித்தால் உங்களுக்கு நல்லது. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிக சிறப்பான நிலையிலே குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. எனவே குருவின் வீடான தனுசிலே பிறந்தவர்களுக்கு அது அதிக நன்மை செய்யும். 11 ராசி அதிபதியும் பரிவர்த்தனை. எனவே அது நன்மை செய்ய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கின்ற தனுசு ராசி இள வயதினருக்கெல்லாம் இப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
உங்கள் வீட்டில் தூளி ஆடப்போகுது. கூவா கூவா சத்தம், காது கொடுத்து கேட்டேன் கூவா கூவா சத்தம், அது இப்போ கேட்க போகுது உங்களுக்கு. அந்த நல்ல செய்தி இப்பொழுது வந்து சேரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகர ராசிக்கு மகிழ்ச்சியான நாள். குரு பார்த்து கொண்டிருக்கிறது, ராசியை குரு பார்வை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. ராசிக்கு குரு பார்வை கிடைப்பது ஒரு பெரிய யோகம். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். 9ஆம் இடம் வலுப்பட்டு இருக்கிறது. 9ஆம் இடத்தை சுபகிரகங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன. 9ஆம் இடம் வலுப்பட்டிருப்பதால் எல்லாமே கிடைக்கும். அதுதான் பாக்யஸ்தானம்னு சொல்லுவாங்க. பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும். பாக்கியம் என்றால் கிடைத்தற்கரிய நற்பேறு. கிடைத்தற்கரிய நற்பேறுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நேரமாக இந்த நேரம் விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். கும்ப ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நாள். 2ஆம் இடம் வலுப்பட்டிருப்பதால் பேச்சு நல்லா இருக்கும், செல்வாக்கு நல்லா இருக்கும். சொல்வாக்கு, செல்வாக்கு, நல்வாக்கு எல்லாமே நல்லா இருக்கும். சொல்வாக்கும் செல்வாக்கும் நல்வாக்காக மாறக்கூடிய நல்ல நேரம். 5ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் இப்பொழுது 2ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்று உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இணைந்திருக்கிறது. எனவே குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கின்ற இளம் வயது கும்பராசி திருமணமான ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இப்போ குழந்தை பிறக்கும். குழந்தை பிறப்பதற்கான நல்ல செய்தி இப்பொழுது வந்து சேரும். புத்திர பாக்கியம் ஏற்படுகின்ற நேரம். சின்ன குழந்தைகள்லாம் இருந்தால் அவங்க நல்லா இருப்பாங்க. குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் பிறந்திருந்தால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பிறக்கவில்லைன்னா இப்போ பிறக்கும். எனவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தின் மூலமாக மிகப்பெரிய வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன தடைகள், உபத்திரவங்கள்லாம் இப்போ விலகிடும். உங்களுடைய பிஸ்னஸ்க்கு யாராவது இடையூறாக இருந்தாங்கன்னா அவங்களாம் காணாமல் போயிடுவாங்க. பிஸ்னஸ் வளர்ச்சி நல்லாயிருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு மிக மிக சிறப்பான நாள். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. 5 குடைவன் உச்சமடைந்திருக்கிறது. எல்லாமே பெரிய யோகம். 5 குடைவன் உச்சம், 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை. 7 குடைவன் 7ஆம் இடத்தை பார்க்கிறது, குரு பார்க்கிறது, சுக்கிரன் பார்க்கிறது. சுக்கிரன் 3-8 குடைவன் தான் இருந்தாலும் அது களத்திர காரகன்கிற அந்த ஒரு போர்ட்ஃபோலியோ கையில் வச்சுருக்காருல்ல சுக்கிராச்சாரியார். அதனால் அவர் பார்த்தாலும் அது கல்யாணம் ஆகும். திருமண தடை விலகும். திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய செல்வ செழிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். புதிதாக ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அல்லது வேலை மாற்றம் நிகழும். உத்தியோகஸ்தானம், ஜீவனஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது. எனவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதம் அணுத்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.